நண்பன் பகைவனாவதற்கும் நல்லவன் தீயவனாவதற்கும் ஆண்டுகள் பலவெல்லாம் தேவைப்படாது. சில நொடிகளே போதும் அவர்கள் தம் குணங்களை மாற்றிக்கொள்ள. ஒரு கலம் சுத்தமான பாலை நஞ்சாக்குவதற்கு ஒரு துளி விஷம் போதும். அதுபோல பல வருடத்தைய நட்பை பகையாக மாற்றுவதற்கு ஒரு சிறிய மனக்கசப்பே போதுமானது. அப்படியானதொரு விரோதம்தான் அன்று மகதனுக்கும் அவனது ஒற்றனுக்கும் இடையே ஏற்பட்டது. பல காலமாக நன்றியுடன் இருந்து வந்த மனிதனை உயிரை பணயம் வைத்து தகவல் தெரிவிக்க ஓடோடி வந்தவனை என்ன ஏது என்று கூட விசாரிக்காமல் தகாத வார்த்தைகளால் இழிவுபடுத்தியவனிடம் துவேஷம் கொண்டான் அந்த உளவாளி. உளவாளியை வெளியே அனுப்பிவிட்டு அரவிந்தனின் ஒன்றுவிட்ட சகோதரர்களான மகதனையும் அவனது தம்பிமார்களையும் நெருங்கி வந்தான் வருணன். அவர்களை சூழ்ந்து நின்றிருந்த பார்க்கவ வீரர்களை கண்டவன், வீரர்களே, பார்க்கவத்தில் ஆயுதமேந்தியவர்கள் பலர் இருக்க இந்த கபடர்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அழைத்து வந்ததற்கான காரணம் என்னவென்று எனக்கு தெரியும். ஏனெனில் துஷ்டத்தனம் செய்வதில் தேர்ச்சி பெற்று பார்க்கவ மன்னருக்கு துரோகம் இழைத்ததில் நீங்கள் அனைவரும் இந்த தடியர்களிடம் நற்சான்றிதழ் வாங்கியுள்ளீர்கள். ஆகையால்தான் தங்களது சதிக்கு உங்களை மட்டும் பொறுக்கி எடுத்து வந்துள்ளார்கள் இந்த கயவர்கள். ஒற்றனுக்கு கொடுத்ததைப் போல உங்களுக்கும் ஒரு வாய்ப்பளிக்கிறேன். உயிர் மீது ஆசை இருந்தால் உடனே திரும்பி பார்க்காமல் இங்கிருந்து ஓடிவிடுங்கள். எஜமான பக்தி, உப்பை தின்ற விசுவாசம் என சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டு அநியாயமாக உயிரை விட்டுவிடாதீர்கள். விசுவாசத்திற்கு மறுபெயர் வருணன். நான் சக்கரவர்த்தியின் மீது கொண்டிருந்த பக்தியை ராஜ்யமே அறியும். அத்தகைய நானே இன்று அரசரை விரோதித்துக் கொண்டு அவரை களைந்தெறிய துடிக்கிறேன். ராஜபக்தி, எஜமான பக்தி என்பதெல்லாம் வெறும் பிதற்றல்கள்தான். நமக்கென்று ஒரு துன்பம் வந்தால் பக்தி பறந்து போகும். அப்படித்தான் சற்று முன்னர் உங்களுக்கு உதவி வந்த ஒற்றனுடைய பக்தியும் பறந்தோடி சென்றது. இனியும் தாமதிக்காமல் இங்கிருந்து ஓடிப்போனீர்களானால் உங்களுக்கு உயிர்ப்பிச்சை வழங்குவேன். அதை விடுத்து இந்த நரிகளுக்கு உதவுகிறேன் என இங்கேயே நின்றீர்களானால் பிறகு எனது வாளின் கூர்மையை உங்களுடைய கழுத்தை கொண்டு சோதனை செய்ய நேரிடும். வருணனின் வாழ்வீச்சை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கர்வத்துடன் அவர்களை பார்த்து கேட்டான் வருணன். ஏற்கனவே பயத்தில் மிரண்டு போய் நின்றிருந்தவர்கள் வாழ்வீச்சை பற்றி கேட்டதும் மேலும் பயந்து, கேள்விப்பட்டிருக்கிறோம் தளபதி, நாங்கள் அறிவோம் என மிரட்சியில் தொண்டையிலிருந்து சத்தம் கூட முழுதாக வெளியே வராமல் ஈனஸ்வரத்தில் முணங்கினர். வீரர்களின் பதிலை கேட்ட வருணன் பெருமித புன்னகையுடன், நல்லது, என் வாழ்வீச்சை பற்றி கேள்விப்பட்டிருந்தால் இந்த விஷயமும் உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்க வேண்டும். வாழ்வீச்சில் என்னை எதிர்த்து நிற்க எனக்கு அந்த வித்தையை பயில்வித்த குரு ஆதித்யவர்மர் ஒருவரால் தான் முடியும். மற்றவர்களால் என்னுடன் சில நொடிகள் கூட தாக்குப்பிடிக்க முடியாது. ஆகையால் வீணாக முயற்சியெல்லாம் செய்து பார்க்காதீர்கள். பிறகு உங்கள் உயிர் உங்களுக்கு சொந்தமானதாக இருக்காது. செல்லுங்கள் இங்கிருந்து என்று வருணன் அதட்ட, பார்க்கவ மன்னருக்கு எதிராக செயல்பட்டு வந்த வீரர்கள் அங்கிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடிச் சென்றனர். சிறிது நேரத்திற்கு முன்பு வரையிலும் வீரர்கள் தங்களுடன் இருந்தபோது கூட மாட்டிக்கொண்டோம் என்று தெரிந்த போதிலும் துணைக்கு ஆள் இருக்கிறார்கள் என்று சிறிது நிம்மதி இருந்தது. இப்போது அந்த வீரர்களும் ஓடிச் சென்ற பிறகு பாதி உயிர் ஏற்கனவே பிரிந்துவிட்டதைப் போன்ற தளர்ச்சி உண்டானது அந்த சகோதரர்களுக்கு. இளையவர்கள் இருவரும் தங்களை மன்னித்து விட்டுவிடும்படி மன்றாடி வர வருணன் அவர்களது கோரிக்கையை ஏற்க மறுத்தான். அச்சமயம் இத்தனை நேரமும் மனப்பிரம்மைக்கு ஆளாகி துணிவிழந்து துவண்டு போய் நின்றிருந்த மூத்தவன் மகதன் சிறிது தைரியம் வரப்பெற்று வருணனை பார்த்து, தளபதி, தங்களை ஒற்றறிய நாங்கள் ஆள் அனுப்பியது தவறுதான், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நாங்கள் வேவு பார்த்தது தங்களுடன் விரோதம் பாராட்டுவதற்காக அல்ல. தாங்கள் சக்கரவர்த்திக்கு பகைவனானது குறித்து எங்களுக்கெல்லாம் பெருத்த சந்தேகம் இருந்து வந்தது. இத்தனை காலமும் பாசமும் பக்தியுமாக வாழ்ந்து வந்தவரால் அத்தனை எளிதில் ஒரு மனிதரை வெறுத்துவிட முடியுமா என்ற ஐயம் எங்களுக்குள் இருந்து வந்தது. அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காகவே நாங்கள் உங்களை உளவு பார்க்க ஆள் அனுப்பினோம். மற்றபடி தங்களை வீழ்த்த எண்ணியோ மாய்க்க எண்ணியோ அல்ல. எங்கள் திட்டமே வேறு தளபதி. நாங்கள் வேறொரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டோம். ஆனால் நடுவில் தாங்கள் வருவீர்கள் என்று கனவிலும் கருதவில்லை நாங்கள் என்று தான் ஏமாந்து போன கதையை சொல்லத் துவங்க முற்பட்டான் அவன். வருணன் மகதனை அவநம்பிக்கையுடன் ஒரு பார்வை பார்த்து, வேறு திட்டம் வைத்திருந்தாயா? அது என்ன திட்டம்? நான் நடுவில் வராதிருந்தால் என்ன சாதித்திருப்பாய் நீ? போயும் போயும் ஒரு ஒற்றனிடம் திட்டு வாங்குகிறாய். நீ எல்லாம் திட்டம் போட்டு அது நிறைவேறும் என்று கனாவேறு காண்கிறாயா மடையனே?
ஒரு சாதாரண ஒற்றனுக்கு உள்ள விவேகம் ராஜகுடும்பத்தில் பிறந்த உனக்கு இல்லை. இப்போது ஒன்றை புரிந்து கொள்ளடா அறிவீனமே. புத்தி, அறிவு என்பதெல்லாம் பிறப்பால் ஒருவனுக்கு வந்து விடுவதில்லை. நாம் யாருடன் பழகுகிறோம், எவற்றை கற்கிறோம் என்பதை கொண்டுதான் அறிவு வளரும். நீ பஞ்சனையில் படுத்தவாறு, உத்தரத்தை பார்த்தவாறு, கால் மீது கால் போட்டபடி ராஜ்யமே உனக்கு கிடைக்கப் போவதைப் போல கனா கண்டு கொண்டிருந்திருப்பாய். அந்த நேரத்தில் உனக்காக பணி செய்த இந்த ஒற்றன் 4 பேரை நேரில் சந்தித்து 40 பேரை உளவறிந்து அவர்கள் மூலமாக தன் உலக அறிவை பெருக்கிக் கொண்டிருந்திருப்பான். அதனால்தான் அவன் இத்தனை விவேகத்துடன் செயல்படுகிறான். நீயோ மதியில்லாத மடையனாக சுற்றிக் கொண்டிருக்கிறாய். சரி, அதை பற்றியெல்லாம் இப்போது பேசி என்ன புண்ணியம்? இத்தனை காலமும் நேரத்தை விரயமாக்கிவிட்டு இப்போது மரணத் தருவாயில் மற்றதை பற்றி பேசி பிரயோஜனமில்லை. நீ ஏதோ திட்டம் பற்றி சொன்னாயே, அதை சொல் முதலில். உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கிறதா? அல்லது நாவிதன் உனது முடியை வெட்டும் போது உன் மூளையையும் சேர்த்து வலித்து எடுத்துச் சென்று விட்டானா என்று தெரிந்து கொள்கிறேன் என்று பரிகாசமாக கேட்டான். மகதனுக்கு வருணனின் பேச்சு எரிச்சலை கொடுத்தாலும் அவனை எதிர்த்து தன்னால் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தபடியால் அவமானத்தை பொறுத்தபடி பொறுமை காத்தான் மகதன். கேள்வி கேட்டவனை நிமிர்ந்து பார்த்து, எங்கள் நோக்கம் பார்க்கவத்தின் மூத்த இளவரசனை எங்கள் பாதையை விட்டு அகற்றுவதுதான் தளபதி. எங்கள் தந்தை இளையவராக பிறந்துவிட்ட காரணத்தால் அவருக்கு மணிமுடி கிடைக்காது போய்விட்டது. என் பெரியப்பா நந்தகோபாலருக்கு பிறகு நியாயப்படி அரியணை எங்கள் தந்தைக்கே வந்து சேர வேண்டும். ஆனால் முடி இளவரசராக சைலேந்திரனை நியமித்து விட்டார் என் பெரியப்பா. இப்படியே போனால் காலம் காலமாக அவர்களது சந்ததிகள்தான் ஆட்சிக்கு வருவர். எங்களுக்கு இன்னும் சில காலத்தில் அரண்மனையில் தங்கக்கூட இடம் கிடைக்காது. ஆகையால்தான் எனக்கு மூத்தவனான சைலேந்திரனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று எண்ணினேன். அவனை நாங்கள் கொலை செய்வது அத்தனை கடினமல்ல. ஆனால் கொலைக்கு பின்பாக விசாரணை நடக்கும். உண்மை வெளிவந்து விடுமோ என்று காலத்திற்கும் நாங்கள் அஞ்சியபடியே இருக்க வேண்டும். சைலேந்திரனும் மயக்கப்படுதல் வேண்டும். அதே சமயத்தில் பழியும் எங்கள் மீது விழக்கூடாது. என்ன செய்வது என்று நன்கு யோசித்தும் ஒரே ஒரு வழிதான் கிட்டியது. அரசருக்கு எதிராக சைலேந்திரனை தூண்டிவிட்டால் அவன் தவறிழைத்து அரசனின் கோபத்திற்கு ஆளாவான். அதன் பிறகு ஒன்று அவன் மெய்க்காவல் படையால் சிறைப்பிடிக்கப்படுவான், அல்லது அவர்களது கையில் உயிர் துறப்பான். இந்த யோசனை எங்களுக்கு தோன்றியவுடன் நாங்கள் சைலேந்திரனை சந்தித்து சக்கரவர்த்திக்கு எதிராக அவனை தூண்டிவிட்டோம். அண்ணா, இன்னும் எத்தனை நாள்தான் இவ்வாறு சிற்றரசரின் வாரிசுகளாகவே இருப்பது? நாம் நம் வீட்டு பெண்களை காப்பாற்றியதற்காக இன்னமும் அந்த ஆதித்யனின் பாதத்தில் அடிமையாகவே விழுந்து கிடக்க வேண்டுமா என்ன? அடிமைத்தனத்தில் இருந்து விடுபடுவதற்காக அன்று நம் தந்தைமார்கள் படையெடுத்துச் சென்றார்கள். ஆதித்யன் நம் படையை துவம்சம் செய்து விரட்டி அடித்து விட்டான். அதன் பிறகு அவனுக்கு கப்பம் கட்டியபடி இன்றளவும் அவனிடம் அடிமைப்பட்டுதான் கிடக்கிறோம். போரில் தோற்று ஓடி வந்து நம் தந்தைமார்கள் அவனிடம் பட்ட அவமானத்திற்கு நாம் தான் பதிலடி கொடுக்க வேண்டும் அண்ணா. பெண்களின் மானத்தை காப்பாற்றி சுதந்திரம் பெற்ற நாட்டை நம் தந்தையே அவனிடம் மறுபடியும் தாரை வார்க்கும்படி செய்துவிட்டான் அந்த தந்திரக்காரன். அவனுக்கு நாமும் தந்திரத்தாலேயே பதில் சொல்ல வேண்டுமண்ணா. சக்கரவர்த்தியுடன் உறவாடி அவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி இறுதியில் அவனை சவக்குழிக்குள் அனுப்பிவிடுவோம். அவனை வேட்டையாட காட்டிற்கு அழைத்து செல்வோம். அங்கு நீங்கள் அரவிந்தனை இழிவுபடுத்தி பேசி அவன் உங்களை எதிர்த்து வாளேந்தும்படி செய்யுங்கள். சக்கரவர்த்திக்கு முன்பாக வாள் ஓங்கிய குற்றத்திற்காக மெய்க்காவல் வீரர்கள் அரவிந்தனை கைது செய்வர். பின்னர் அங்கு ஒரு கலகமும் கைகலப்பும் ஏற்படும். அப்போது அரசரின் கவனம் அரவிந்தன் பால் சென்றுவிடும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் அரசனின் முதுகில் குத்தி அவனது உயிரை பறித்து விடுவோம் என்று எங்கள் தமையன் சைலேந்திரனுக்கு ஒரு திட்டம் வகுத்து கொடுத்தோம். எங்கள் உள்நோக்கம் புரியாத அவனும் எங்களுடைய திட்டத்திற்கு சம்மதித்தான். எங்களது உண்மையான நோக்கமே சைலேந்திரனை யமனுக்கு பலியிடுவதுதான். சுற்றிலும் எத்தனை கலகங்கள் நடந்தாலும், ஏன் பிரபுவே அவற்றை கவனிக்க தவறினாலும் மெய்க்காவல் தளபதி ராகவனின் கவனம் சக்கரவர்த்தியை விட்டு அகலாது. மற்ற சமயங்களை விட அருகில் கலகம் நடக்கும்போதுதான் அவர் பிரபுவின் மீது அதிக கவனம் செலுத்துவார். ராகவனின் திறமையை அன்று நீங்கள் சபைக்குள் ரகசியமாக வந்த நாளிலேயே தெரிந்து கொண்டோம். தலை சிறந்த விவேகி உங்களையே அவர் நோட்டம் விட்டு உங்களுடைய நகர்வுகளை முன்கூட்டியே யோகித்து அதற்கேற்றபடி திறம்பட காய் நகர்த்தியுள்ளார் அவர். ஆகையால் சைலேந்திரன் பிரபுவை தாக்க முடியும் அந்நேரத்தில் ராகவன் மிகுந்த எச்சரிக்கையுடன் சகோதரர்கள் இருவரையுமே கண்காணிக்க தவறமாட்டார். இளையவன் தமையனை தாக்க முயலும் போது தமையன் தம்பியை தாக்காமல் அரசனின் முதுகில் வாளைச் செருக முனைவான். அச்சமயம் ராகவனிடம் அவன் பிடிபடுவான்.
பிரபுவை கொல்ல முயன்ற குற்றத்திற்காக ஒன்று அவன் சிறையில் அடைக்கப்படுவான், அல்லது அவன் தந்தையாலேயே அவன் சிரச்சேதம் செய்யப்படுவான். எப்படியானாலும் அரியணைக்கு அடுத்த வாரிசு மீதமுள்ள ஐவரில் பெரியவனான நானாகத்தான் இருப்பேன். இதுதான் எங்களின் உண்மையான திட்டம். சத்தியமாக நீங்கள் வேறு ஒரு திட்டத்துடன் இங்கு வருவீர்கள் என்று நான் எண்ணி பார்க்க கூட இல்லை தளபதி. அரசரை மாய்க்க நீங்கள் ஆலோசனை செய்வீர்கள் என்று எங்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தால் சத்தியமாக இந்த வேட்டை பயணத்திற்கு நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம். தளபதி, உங்களிடம் 2 கோரிக்கைகள் வைக்கிறேன். ஏதாவது ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உயிர்ப்பிச்சை தாருங்கள். சக்கரவர்த்திக்கு எதிராக தங்களுடன் கூட்டணி சேர நாங்கள் தயாராக உள்ளோம். தங்களைத் தவிர வேறு எவராலும் பிரபுவை தோற்கடிக்க முடியாது. ஸ்ரீராமனுக்கு அணில் உதவியது போல தங்கள் திட்டத்திற்கு நாங்களும் எங்களால் ஆன உதவிகளை செய்கிறோம். அரசரை வீழ்த்துவிட்டால் பிறகு நீங்கள்தான் வசுமித்ராவின் அடுத்த சக்கரவர்த்தி. தங்களை வசுமித்ராவின் சிம்மாசனத்தில் அமர வைக்க அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் தளபதி. அதற்கு கைமாறாக தாங்கள் இந்த பார்க்கவத்தை ஆளும் பொறுப்பை எங்களுக்கு நல்க வேண்டும். எங்கள் பெரியப்பாவையும் அவரது 3 புதல்வர்களையும் அழித்தொழித்துவிட்டு போட்டிக்கு எவருமே இல்லாமல் செய்து இந்நாட்டை நாங்கள் ஆள தாங்கள் வழி செய்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் காலம் முழுக்க நாங்கள் உங்களுக்கு பாதம் பிடித்து சேவை செய்வோம் தளபதி என்று வேண்டினான். தனக்கு இருப்பது பேராசையை விட பெரும் ஆசை என்று அறியாமலேயே மகதன் இப்படியானதொரு மன்றாடலை வருணன் முன்பு வைத்தான். முதல் கோரிக்கைக்கு பதில் ஏதும் சொல்லாமல் வருணன் பேசியவனை எகத்தாளமாக பார்த்துவிட்டு, அடுத்த கோரிக்கை என்று அதிகாரமாக கேட்டான். முதல் கோரிக்கையை பற்றி அபிப்பிராயம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அடுத்ததை பற்றி வருணன் கேட்கவே அந்த முதல் விஷயத்தை வருணன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று உணர்ந்து கொண்டான் மகதன். அவனுடைய ஏமாற்றம் தெள்ளன முகத்தில் தெரிந்தது. அரசனாகும் தனது கனவு கலைந்து போய்விட்டதே என்ற வருத்தத்தில் அடுத்த கோரிக்கையை உணர்ச்சிகள் எதுவுமின்றி முன்வைத்தான் அவன். ராஜ்யம் இல்லாவிட்டாலும் ஜீவனோடு வாழ்வதற்காவது அனுமதியுங்கள் தளபதி. காட்டிற்கு தீ வைத்து அந்த பழியை எங்கள் மீது தாங்கள் போட்டால் அரசரை கொல்ல முயன்ற குற்றத்திற்காக எங்கள் பெரியப்பா நார்ச்சந்தியில் நிற்க வைத்து உடலில் எண்ணெய் ஊற்றி எங்களையெல்லாம் எரித்து விடுவார். எங்கள் பெரிய தந்தை தண்டனை தராவிட்டாலும் அண்ணன் மீது அளப்பரிய பாசமும் சக்கரவர்த்தியின் மீது வரம்பற்ற விசுவாசமும் கொண்டுள்ள எங்களது தந்தையே எங்களுக்கு கொடுமையானதொரு மரணத்தை வழங்குவார். சக்கரவர்த்தியின் மீது ஒரு துரும்பு விழுந்தாலும் அதை போட்டவர்களை நாசம் செய்து விடுவர் பார்க்கவ மன்னரும் அவரது தம்பியான எங்கள் தந்தையும். அந்த விஷயத்தில் தன் மகன் உடன் பிறந்தவனின் மகன் என்றெல்லாம் இருவருமே பேதம் பார்க்க மாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரையில் நாடு, நகரம், அரியணை, மனைவி, பிள்ளை என எல்லாமே சக்கரவர்த்திக்கு அடுத்தபடியாகத்தான். எல்லாவற்றையும் துறந்துவிட்டு என் காலில் விழுந்து கிட என்று ஆதித்யவர்மர் அழைத்தால் ஒரு கணம் கூட யோசியாமல் பார்க்கவத்தின் ராஜ்யமாளும் உரிமையை பிரபுவின் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு அப்படியே அவரது காலில் விழுந்து கிடப்பர். அப்படிப்பட்ட விசுவாச வெறி பிடித்தவர்களிடம் அவருடைய புதல்வர்களான நாங்கள்தான் காட்டிற்கு தீ வைத்தோம் என்று தாங்கள் கூறினால் எங்களின் மரணம் கொடூரமாக இருக்கும் தளபதி. ஆகையால் அந்த பழியை எங்கள் மீது போடாமல் எங்களை காப்பாற்றுங்கள். உயிரை காத்துக்கொண்டு நாங்கள் உடனே நாட்டை விட்டு ஓடிச் சென்று விடுகிறோம் என்று கைகூப்பி வேண்டினான். அண்ணன் வேண்டி முடிக்க அவன் தம்பிமார்கள் இருவரும் குதிரையில் அமர்ந்திருந்த வருணனின் முன்பு மண்டியிட்டு அவனது பாதத்தை பற்றியவாறு தங்களை ரட்சிக்கும்படி பிரார்த்தித்தனர். கால்களை வேகமாக உதறி அதை பிடித்திருந்தவர்களின் கரங்களை தன் மீதிருந்து அகற்றினான் வருணன். பின்னர் 2 எட்டுக்கள் குதிரையை பின்னால் செலுத்தியவன் கையில் இருந்த வாளை இடையில் இருந்த உரைக்குள் போட்டுவிட்டு இடைக்கச்சையில் இருந்த குறுவாளை கையில் எடுத்து அதன் கூர்முனையால் தன் நெற்றியை வருடி கொடுத்தவன் ஏதோ யோசனை செய்பவன் போல கண்களை சில நொடிகள் மூடியிருந்தான். சிறிது நேரம் கழித்து கண்களை திறந்தவன் மகதனை பார்த்து, உனது கோரிக்கையை அலசி ஆராய்ந்து விட்டேனப்பா. முதல் கோரிக்கையில் சிறு சிறு ஓட்டை உடைசல்கள் உள்ளன. அரசரை நான் மாய்க்க நீ எனக்கு அணிலாக இருந்து உதவுவதாக சொல்கிறாய். என்னாலேயே அரசரை நேருக்கு நேர் நின்று போரிட்டு மாய்க்க முடியாது. நானே வஞ்சகமாகத்தான் அவரை கொல்ல வேண்டும். அப்படி கொள்வதற்கும் காட்டிற்கு நெருப்பு வைக்கலாம் என்ற திட்டத்தை போட்டு அதை செயல்படுத்தவும் வந்துவிட்டேன். இதற்கு மேல் நீ எனக்கு என்ன உதவப் போகிறாய்? கட்டைகளை உரசி நெருப்பை உருவாக்கி உதவப் போகிறாயா என்ன? இவ்வளவு செய்தவன் அதை நான் செய்து கொள்ள மாட்டேனா? அதை நானே பார்த்துக் கொள்வேன். அடுத்ததாக வசுமித்ரா அரியணையில் நான் அமர நீ உதவுவதாக சொன்னாய். அரசரே மாண்டுவிட்டால் அரியணை காலியாகத்தானே இருக்கப் போகிறது. இளவரசன் ஆதவவர்மன் மட்டுமே இப்போதைக்கு அரச வாரிசு. அவனும் சிறு பாலகன். ஆகையால் எனக்கு போட்டி என்று யாருமே கிடையாது.
அப்படியே நான் ஆட்சி புரிவதற்கு யாரும் தடை சொல்ல வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தெறிவதற்கு தான் சிங்காதனபுரத்தின் சிங்கம் தளபதி வீரபிரதாபன் எனக்கு ஆதரவாக உள்ளார். இதில் நீ என்ன என்னை அமர வைப்பது? ஒருவேளை உன் அங்கவஸ்திரத்தால் இந்த சிம்மாசனத்தை சுத்தம் செய்து என்னை கைத்தாங்களாக அழைத்துச் சென்று அரியணையில் அமர வைக்கப் போகிறாயா என்ன? அதையெல்லாம் நீ செய்ய தேவையில்லை. பதவியே கிடைத்த பிறகு எனக்கு பணிவிடைகள் செய்ய அழகான கன்னிகைகளை நான் பணியமர்த்திக் கொள்வேன். நாற்காலியை சுத்தம் செய்வது என்ன? அம்மங்கையர்கள் என்னையே நந்தவன குளத்தில் நீராட்டி புது ஆடை அணிகலன்களை எனக்கு அணிவித்து மலர் தூவி என் கையை பற்றியவாறு ராஜசபைக்கு என்னை அழைத்து வந்து அரியணையில் அமர வைத்து எனது கைகால்களை பிடித்துவிட்டு தலைமுடியை கோதுவிட்டு வெண்சாமரம் வீசி எனக்கு சேவை புரிவார்கள். பணிவிடைகள் செய்ய எண்ணற்ற தளிர்கரங்கள் தயாராக இருக்க தடிமாடு உன் சேவை எனக்கு எதற்கடா? முகத்தை பார், மீசையும் தாடியும். முகத்தில் மீசை இருந்தால் பரவாயில்லை, உனக்கு கை கால்கள் என உடலெங்கும் மீசை போல அடர்த்தியாக முடி மண்டி கிடக்கிறதே, பார்க்கவே அருவருப்பாக உள்ளதரா? இதில் இந்த கருத்தை கொண்டு நீ எனக்கு சேவை புரிகிறாயா? நினைக்கவே குமட்டிக் கொண்டு வருகிறது என்று சொல்லி வந்தவன் முகத்தை கோணலாக்கிக் கொண்டு வெறுப்பாக தலையாட்டினான். இப்படியாக மகதனை பரிகசித்து வந்த வருணன் பின்பு கண்களை திறந்தவாறே தரையை பார்த்த வண்ணம் ஏதோ யோசித்தான். கற்பனையில் எதையோ ஓட்டி பார்த்திருப்பான் போல. பின்பு மறுபடியும் உடலை சிலிர்த்து தலையை குலுக்கினான். கண்களை அகல விரித்து மகதனை நோக்கி, இப்போதுதானடா புரிகிறது அரசருக்கு இத்தனை காலமும் நான் எத்தனை பெரிய அநீதி இழைத்து வந்திருக்கிறேன் என. பயணம் கிளம்பிச் சென்றால் பெண்களை எங்களுடன் வரவிடாமல் அரசருக்கான பணிவிடைகள் அனைத்தையும் நானேதான் செய்வேன். வாழ் பிடித்த எனது முரட்டுக்கரங்களால் தான் அவரது தலையை கோதி கால்களை பிடித்துவிட்டு சேவை செய்வேன். மங்கையர்களிடம் அவர் மயங்கிவிடக்கூடாது என்பதற்காக பெண்களை அவர் அருகிலேயே நெருங்க விட மாட்டேன். அப்போதெல்லாம் அவருக்கும் அருவருப்பாகத்தானே இருந்திருக்கும். என் மனம் நோகக்கூடாது என்று வாய்விட்டு எதுவும் சொல்லாமல் என் கொடுமைகளை எல்லாம் சகித்து வந்திருக்கிறார் அவர். பாவம், நான் புரிந்து வந்த சேவைகளை விட நான் கொடுக்கப் போகும் மரணம் அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. நிம்மதியாக மரணிக்கட்டும் என்று அரசனின் மீது இரக்கப்படுபவன் போல சொல்லி வந்தவன் பின்பு தெளிவு பெற்றவன் போல தோள்களை குலுக்கி, சரி, இப்போது அது பற்றி என்ன பேச்சு? விஷயத்திற்கு வருவோம். அரசரை கொள்ள எனக்கு உதவுகிறேன் என்றாயே, அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நன்கு கேட்டுக்கொள் இளவரசனே. நான் காட்டிற்கு நெருப்பு மூட்டினால் அதை இங்கிருந்துதான் செய்ய வேண்டும். ஏனெனில் இங்குதான் பச்சை மரங்கள் நிறைய உள்ளன. இதற்கு உள்ளே காய்ந்த மரங்கள் காணப்படுகின்றன. நான் உள்ளே சென்று நெருப்பை பற்ற வைத்தால் பின்பு காய்ந்த மரங்களினால் தீ சடசடவென பரவி நான் தப்பி வெளியே வருவதே சிரமமாகிவிடும். இங்கிருந்தபடியே நெருப்பை பற்ற வைத்தாலும் அது அரசர் இருக்கும் இடம் வரை செல்லுமா? அப்படியே சென்றாலும் அரசர் அந்த தீயில் மரணிப்பாரா என்றெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஏனெனில் நெருப்பு மரங்களை பஸ்பமாக்கும் சத்தம் ஆதித்யனுக்கு தூரத்தில் இருந்தபடியே கேட்டுவிடும். அவர் ஏதேனும் வழி கண்டுபிடித்து தப்பிச் சென்று விடுவார். ஆகையால் வேறு ஒன்று செய்யலாம். எனக்கு உதவுகிறேன் என்றீர்களே, நீங்கள் மூவருமாக அரசரிடத்தில் செல்லுங்கள். வாழ்வில் ஒரே ஒரு முறையாவது லட்சணமான ஆண்மகன்களாக வாளை உயர்த்தி அங்குள்ள வீரர்களிடம் நெஞ்சுக்கு நேர் நின்று சண்டையிட்டு வென்று இறுதியாக அந்த ஆதித்யனை கொன்று வாருங்கள். நீங்கள் விரும்பியது போல இந்த நாட்டின் ராஜ்ய பொறுப்பை உங்களுக்கே வழங்குகிறேன். ஆனால் உள்ளே இருப்பவர்களுடன் சண்டையிடுவதில் பெரிய சிக்கல் உள்ளது. முதலாவதாக நீங்கள் அங்கிருக்கும் மெய்க்காவல் படை வீரர்களுடன் மோத வேண்டும். அவர்கள் 50 பேர் அங்கு உள்ளார்கள். 50 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வளர்த்தவன் உங்களை இப்போது நடுங்கும்படி செய்து கொண்டிருக்கும் வருணன். என்னிடம் வாழ்வீச்சை கற்றுக்கொண்ட அந்த 50 பேரை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டியதிருக்கும். அவர்களை ஒருவேளை வெற்றி கொண்டீர்களானால் பிறகு அங்கு உங்களது ஒன்றுவிட்ட தம்பி அரவிந்தன் இருக்கிறான். அவன் தனது 12வது வயதிலிருந்தே ஆதித்யவர்மனை கதாநாயகனாக எண்ணி வளர்ந்து அவர் முன்பு தனது வீரத்தை பறைசாற்ற வேண்டும் என்று லட்சியம் கொண்டு அதற்காகவே தேசம் விட்டு தேசம் சென்று வித்தைகள் பல கற்று வந்துள்ளான். உங்களைப் போல பூட்டிய அறைக்குள் அமர்ந்து கொண்டு சதி செய்ய மட்டுமே பழகியவன் இல்லை அவன். அவனிடம் நீங்கள் வாளால் பேசி அவனை வெல்ல வேண்டும். அப்படி அவனையும் வென்றீர்களானால் பிறகு அங்கு ராகவன் என்ற மெய்க்காவல் தளபதி இருக்கிறான். தளபதிகள் நாங்கள் பதவியேற்கும் நாளன்றே ஒரு சத்திய பிரமாணம் செய்து கொண்டுதான் அரசர் அளிக்கும் வாளை கையில் வாங்குகிறோம். சக்கரவர்த்தியின் மார்புக்கு கவசமாக இருந்து அவரது உயிரை காப்போம். ஒருவேளை நிலைமை கைமீறி அரசரின் உயிரை எங்களால் காப்பாற்ற இயலாமல் போனதென்றால் அரசர் அன்பளிப்பாக கொடுத்த அதே வாளால் எங்களது மார்பில் நாங்களே குத்திக் கொண்டு உயிரை துறப்போம் என்று உறுதி பூண்டிருக்கிறோம். ஆதலால்
அரசரின் உயிருடன் சேர்த்து தன் உயிரையும் காத்துக்கொள்ள ராகவன் தீவிரம் காட்டுவான். அதுவுமின்றி இப்போது உள்ள சூழலில் ராகவன் பத்திரமாக திரும்பிச் செல்ல, அவன் வீரத்தை நிலைநாட்ட அவனுக்கு தூண்டுகோல் ஒன்று உங்கள் நாட்டு மாளிகையில் காத்திருக்கிறது. காதல் எனும் மாயசக்தி மாந்தர்களுக்கு மகத்தான வீரத்தை கொடுக்கும் என்று நான் கேள்விப்பட்டதுண்டு. எனவே ராகவனை நீங்கள் மாய்ப்பதும் கடினம்தான். ஒருவேளை உங்கள் நல்ல நேரம் நீங்கள் ராகவனையும் மாய்த்து முன்னேறி சென்றீர்களானால் அங்கு நீங்கள் அகிலன் என்ற முன்னாள் மெய்க்காவல் தளபதியை சந்திக்க நேரிடும். அந்த அகிலனுக்கு விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தவன் செண்பகமாறன் என்னும் மாவீரன். விசுவாசம் அரசபக்திக்கு என்று ஒரு உருவம் இருந்தால் அது மாறனின் உருவத்தோடுதான் இருக்கும். மாறன் ஆதித்யவர்மனிடம் காட்டும் பக்தியை இந்த உலகம் தோன்றிய நாளில் இருந்து எந்த ஒரு மனிதனும் இன்னொரு சக மனிதனிடம் காட்டியிருக்க மாட்டான். அப்படி அரசரிடம் அவன் என்னத்தை கண்டானோ தெரியவில்லை. என் வீரர்களிடமாவது ராஜபக்தி மனதில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் மாறனால் பயிற்சி கொடுக்கப்பட்ட அகிலனுக்கோ உடலில் ஓடும் ஒவ்வொரு துளி குருதியிலும் விசுவாசம் கலந்திருக்கும். அவனது செங்குருதியை மொத்தமாக அவன் உடலில் இருந்து நீங்கள் வெளியேற்றினால்தான் அவனை மாய்த்து அரசரை நீங்கள் நெருங்க முடியும். இத்தனையும் செய்து அப்படியே நீங்கள் அரசரை நெருங்கிவிட்டாலும் அவரது ஒரு பார்வையே உங்களை எல்லாம் குலைநடுங்கச் செய்து உங்கள் உயிரை பறித்துவிடும். அவர் வாளை ஓங்க தேவையிருக்காது. சுட்டெரிக்கும் அந்த பார்வைக்கு அஞ்சியே ஆயுதங்களை தரையில் போட்டுவிட்டு தப்பியோடியவர்கள் பல பேர் உள்ளனர். அரசருடன் வாக்குவாதம் செய்து சதா அவரை வம்பிழுத்து சீண்டி விளையாடும் நானே அவருடைய ஆவேச பார்வையை கண்டு அஞ்சுவேன். இதனாலேயே பிரபுவிடம் நான் வம்பு செய்யும் போதெல்லாம் நேராக முகத்தை நோக்காமல் அவரது பாதத்திற்கு அருகிலமர்ந்து பாதங்களை பார்த்தவாறே கால் பிடித்தபடியே அவரிடம் விஷமத்தனங்கள் செய்வேன். எனக்கே இல்லாத அந்த துணிவு உங்கள் நெஞ்சில் இருந்தால் அனைவரையும் கொன்று இறுதியாக ஆதித்யனை எதிர்த்து வாழ் வீசி உயிருடன் திரும்பி வாருங்கள். நீங்கள் கேட்ட சிம்மாசனம் அல்ல, ரத்தினத்தாலான வசுமித்ராவின் சிம்மாசனத்தையே உங்களுக்கு வழங்குகிறேன். துறந்த என் தளபதி பதவியை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு நானே உங்கள் மூவருக்கும் காவலனாக இருந்து உங்களை பாதுகாத்து வருகிறேன். எப்படி என் யோசனை என்று கேட்டு சகோதரர்கள் மூவரையும் பெருமித பார்வையோடு பார்த்தான் வருணன். அம்மூவருக்குமே இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் தங்களை வருணன் நையாண்டி செய்து சோதிக்கிறானே என்ற வருத்தம் உண்டானது. வாய் திறந்து பதிலேதும் பேச முடியாமலும் தப்ப முடியாத வேதனையுடனும் நின்றிருந்தனர் அம்மூவரும். அவர்களது கவலைக்கான காரணத்தை புரியாதவன் போல, என்ன நண்பர்களே, ஏன் இந்த அமைதி? முதல் யோசனை உங்களுக்கு ஒத்துவரவில்லையா? பார்க்கவத்தை கேட்டீர்கள். நான் பெரிய மனது வைத்து எனக்குண்டான வசுமித்ரா பேரரசையே நீங்கள் அடைவதற்கான யோசனையை சொன்னேன். ஆனால் அருமையான அந்த யோசனையை ஏற்க மறுக்கிறீர்கள். சரி, இரண்டாவது விஷயத்திற்கு வருகிறேன் என்று சலித்தபடி சொன்னவன் மகதனையும் அவனது இளவல்களையும் ஆட்டம் காண வைத்த அந்த அடுத்த யோசனையை செய்கையுடன் விளக்கினான். நேர்வழியில் சென்று நோஞ்சான் சைலேந்திரனை மாய்க்கும் தைரியம் கூட உங்களுக்கு இல்லாததாலும், உங்களைப் போன்று முன்னால் சிரித்து பின்னால் குத்தி சதி மட்டுமே செய்து வாழும் ஈனப்பிறவிகள் இருக்கக்கூடாது என்ற காரணத்தாலும் இப்போது உங்களது இன்னுயிர்களை பறிக்கிறேன். அரசருக்கு வைக்கப் போகும் தீயில் நீங்களும் கருகி உயிரை விடுங்கள். அடுத்த பிறவியிலாவது உடல் அளவில் மட்டுமில்லாது துணிவிலும் ஆண்மகன்களாக பிறந்து எதிரியை எதிர்க்க பழகுங்கள் என்று உதட்டோரமாக பரிகாச புன்னகை செய்துவிட்டு குதிரையில் வைத்திருந்த இரு சிறிய கட்டைகளை எடுத்து ஒன்றுடன் ஒன்று அவைகளை உரசி நெருப்பு வரவழைத்தான் வருணன். பிறகு அந்த கட்டைகளை அங்கிருந்த காய்ந்த இலைகளின் மீது தூக்கி வீச மளமளவென்று நாலாபுறங்களிலும் தீப்பற்ற துவங்கியது. வருணன் விரைவாக தன் குதிரையை திருப்பிக் கொண்டு காட்டை விட்டு வெளியேற முயன்றான். காட்டின் எல்லை வரை சென்றவன் அங்கு ஏதோ ஓசை கேட்க அதை கவனித்தான். பின்பு குதிரையின் கயிற்றை இழுத்து அதனை வேறுபுறமாக திருப்பி வேறொரு பாதையில் தப்பிச் சென்றான் வருணன். உள்ளே நெருப்பில் மாட்டிக்கொண்ட சகோதரர்கள் தப்பும் வழி தெரியாமல் திண்டாடினர். அவர்களை முன்பு ஏற்றி வந்திருந்த குதிரைகள் சிறு பொறியாக நெருப்பு கிளம்பிய போதே நெருப்புக்கு பயந்து ஓட்டம் பிடித்திருந்தன. இப்போது உயிரை காத்துக்கொள்ள வேறு வழியின்றி பற்றி எரிந்த நெருப்பிலேயே கால் வைத்து அதனை கடந்து நெருப்பு பரவிச் சென்ற திசைக்கு எதிர் திசையில் ஓடிச் சென்றனர். ஆதித்யனது பரிவாரங்கள் சென்ற பாதையில்தான் நெருப்பு படர்ந்தது. அங்கே பல பச்சை மரங்கள் இருக்க ஏதோ அதிசயம் நிகழ்ந்தாற்போல் அந்த பச்சை மரங்களிலும் தீ பற்றி எரிந்தது. மின்னல் வேகத்தில் நெருப்பு பரவி ஆதித்யன் இருந்த இடத்திற்கு வெகு அருகில் சென்றது. நெருப்பு உண்டாக்கிய புகையையும் அது செடிகொடிகளை எரித்த போது உண்டான ஓசையையும் உணர்ந்தான் அரசன். அவன் உடன் வந்த நபர்களிடம், வீரர்களே, இந்த காட்டில் நெருப்பு பற்றி இருக்கிறது.
இன்னும் சில மணித்துளிகளில் நெருப்பு நம்மை சூழ்ந்து கொள்ளும் அபாயம் இருக்கிறது. எவரும் பதற்றமடைய வேண்டாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக குதிரையை செலுத்திக் கொண்டு என் பின்னால் வாருங்கள். என் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அந்த இறைவன் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். எத்தனையோ அபாயங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த அபாயத்தையும் எளிதில் கடந்து விடுவோம் என்று நம்பிக்கை உரையாற்றியபடியே உடல் மொழியிலோ குரலிலோ சிறிதும் பதற்றமில்லாமல் குதிரையை செலுத்தினான் ஆதித்யன். பின்பு தன் அருகில் இருந்த அரவிந்தனிடம், இந்த காட்டில் ஏரி எங்கு உள்ளது அரவிந்தா என்று கேட்டான். அரவிந்தனோ, நான் வழிகாட்டுகிறேன் பிரபு, என்னை தொடர்ந்து வாருங்கள் எனச் சொல்லி தன் குதிரையை முன்னால் செலுத்திச் சென்றான். அரசனது அசாத்திய தைரியம் அவனது வீரர்களையும் தொற்றிக் கொண்டது. ஏனோ அத்தனை பதற்றமான சூழலிலும் அவ்வீரர்களுக்கு வருணனின் ஞாபகம்தான் வந்தது. தளபதி மட்டும் இந்நேரம் இங்கு இருந்திருந்தால் பிரபுவின் பாதுகாப்பு குறித்து நாம் கவலை கொள்ள வேண்டிய தேவை இருந்திருக்காது. அரசரை காப்பாற்ற மட்டும் தளபதியின் மூளை பல கோணங்களில் அதை தீவிரமாக வேலை செய்யும். அவர் இருந்த வரையில் நாம் எதை குறித்தும் அஞ்சியது கிடையாது. அரசருக்கு நேரக்கூடிய ஆபத்துகளை தன்னெஞ்சில் வாங்கிக் கொண்டு வீரர்கள் நம்மையும் ஆபத்தண்டாமல் பாதுகாப்பார் அவர். ஆனால் அவர் இல்லாத இந்த தருணத்தில் அரசருக்கும் நமக்கும் தான் பொறுப்பு சுமை அதிகமாகி இருப்பது போல தோன்றுகிறது. தளபதி விரைவில் மீண்டும் வந்து அவரது பணியை ஏற்று செய்ய வேண்டும் என்று வீரர்கள் பலரும் தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டனர். பாவம், அந்த வீரர்களுக்கு தெரியாது, அந்த நெருப்பை பற்ற வைத்துவிட்டு சென்றவனே அவர்களது ஆசை தளபதி வருணன் தான் என்று. தங்களை பற்றிய பயத்தை விட அரசனை காக்க வேண்டுமே என்ற பயம் அவர்களுக்கு உச்சத்தில் இருந்தாலும் அரசன் முன்பு பயத்தை வெளிக்காட்ட தயங்கினர் அவ்வீரர்கள். உடன் சென்ற சைலேந்திரனோ தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர முடியாமல் பயத்தில் உறைந்து போயிருந்தான். ஏற்கனவே அவன் அரை நாளிகைக்கும் மேலாக உரையில் தான் வைத்திருந்த வாளை காணாமல் திண்டாடி வந்தான். அரசனுக்கு தங்களது சதித்திட்டம் கசிந்திருக்கிறது என்பதை ஆதித்யனின் சூசகமான பேச்சிலிருந்தே கண்டுகொண்டவன் வாளை உருவி அரசனை கொன்று போட்டால் மகதனும் அவனது ஆட்களும் மற்றவர்களுடன் சண்டை போட்டு தன்னை காப்பாற்றுவர் என்று எண்ணியிருந்தான். மகதனும் அவனது தம்பிகளும் முதலமைச்சர் வரச் சொன்னதாக பொய் கூறிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற விஷயம் கூட சைலேந்திரனுக்கு தெரிந்திருக்கவில்லை. மகதன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அரசனின் படைகளுடன் வராமல் சற்று பின்தங்கி வருகிறான் என்றே எண்ணி வந்தவன் சண்டையை தான் ஆரம்பித்து வைக்கலாம் என்று எண்ணியே வாளை தேடினான். இடையில் தேடியாயிற்று. குதிரையின் மீது போர்த்தப்பட்டிருந்த வஸ்திரத்துக்கு அடியில் எல்லாம் தேடியாயிற்று. வாள் எங்கும் அகப்படவில்லை. அரண்மனையிலிருந்து கிளம்பிய போது வாளை உரைக்குள் இருந்து உருவி அதன் கூர்மையை பரிசோதித்தது சைலேந்திரனுக்கு நன்கு நினைவில் இருந்தது. அதன் பிறகு பரிவாரத்துடன் சேர்ந்து வந்த போது அந்த வாள் எப்படி மாயமாகியது என்று அவனுக்கு குழப்பம் ஏற்பட்டது. உரையும் காணாமல் போயிருந்தால் கச்சையில் கட்டப்பட்டிருந்த உரை முடிச்சு தளர்ந்து உரை கீழே விழுந்து விட்டதென கொள்ளலாம். ஆனால் வாள் மட்டுமல்லவா காணாமல் போயிருக்கிறது. உரையிலிருந்து வாளை மேல் நோக்கி மட்டுமே உருவ முடியும். அது கீழ் வழியாக நழுவிச் செல்ல வாய்ப்பே இல்லை. இத்தகைய சிந்தனைகள் சைலேந்திரனின் எண்ணத்தை ஆக்கிரமித்து அவனை பைத்தியம் போல மனதிற்குள் பிதற்றச் செய்தன. இளவரசனின் பதட்டமான நிலையை ஆதித்யனும் அவனுக்கு அருகில் சென்றவர்களும் கவனிக்க தவறவில்லைதான். அதற்குள் நெருப்பும் பற்றி கொண்டதால் எவரும் சைலேந்திரனிடம் அது குறித்து கேட்கவில்லை. அரவிந்தன் வழிகாட்ட ஆதித்யனும் அவனது வீரர்களும் ஏரியை நோக்கி சென்றனர். ஏரியை நெருங்கிய அரவிந்தனிடம், தம்பி, இந்த ஏரி எத்தனை ஆழமுள்ளது? நாம் உள்ளிறங்கினால் மூழ்கும் அபாயம் இருக்குமா என்று வினவினான். அரவிந்தனோ, மூழ்கும் அளவிற்கு ஆழம் இங்கு இல்லை பிரபு. நாம் கரையை ஒட்டி இருந்தோமானால் குதிரையின் முழங்கால் உயரத்திற்கு தான் தண்ணீர் இருக்கும். தூரமாக செல்ல செல்லத்தான் ஆழம் அதிகரிக்கும் என்று பதிலளித்தான். அடுத்த கணம் ஆதித்யன் வீரர்களை தங்களது குதிரைகளுடன் நீரில் இறங்குமாறு உத்தரவிட்டு தானும் தனது குபேரனை ஏரிக்குள் இறக்கினான். நெருப்பு அருகில் வரவர முன்பு ஏரி நோக்கி ஓடி வந்த குதிரைகளுக்கு ஏதோ அபாயம் தங்களை நெருங்குவது தெரிந்துதான் இருந்தது. குதிரை மீதிருந்த வீரர்களின் மனப்பதற்றம் அவர்கள் செலுத்தி வந்த அந்த பரிகளுக்கும் இருக்கத்தான் செய்தது. ஆனால் நீரில் இறங்கிய பின்பாக குதிரைகள் தங்களை பாதுகாப்பாக உணர்ந்தன. இத்தனை நேரம் சத்தத்தின் மூலம் மட்டுமே தனது வருகையை அறிவித்து வந்த நெருப்பு இப்போது தனது கோர முகத்தையும் பரிவாரத்திற்கு காட்டியது. இந்த நெருப்பு எப்போது அணையுமோ, அதிலிருந்து எப்போது தப்பிச் செல்வோமோ என்ற பதட்டத்தில் வீரர்கள் தவிக்க, அச்சமயம் ஆதித்யனே நம்ப முடியாத அதிசயம் ஒன்று அங்கு நிகழ்ந்தது. அணையின் மதகை திறந்தாற்போல் வானத்தின் கூரையை உடைத்துக் கொண்டு திடீரென அங்கு மழை பெய்ய துவங்கியது.
சற்று நேரத்திற்கு முன்பு கோட்டையிலிருந்து கிளம்பிய போது மன்னர் நந்தகோபாலர் தெளிவான வானத்தை பார்த்து மழை வரும் போல் இருக்கிறது என்றார். ஆனால் அதே தெளிவான வானம் எப்போது மேகங்களை உருவாக்கி அவை எப்போது மழை பொழியும் கருமேக கூட்டங்களாக மாறி மாரியை பொழிந்தன என்று அரசன் வியந்தான். அந்த வியப்பு சிறிதும் மாறாமல் தளபதியை பார்த்து, ராகவா, பெய்யென பெய்யும் மழை குறித்து நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? தன் கணவனையே தெய்வமாக கருதி வாழும் ஒரு பத்தினி பெண் சொன்னால் தெளிவான வானம் கூட மழையை பெய்விக்கும் என்பதுதான் அக்குறளின் பொருள். அந்த வகையில் பார்க்கவ மன்னர் மறந்தும் கூட தன் மனைவிக்கு துரோகம் செய்திராத மகா உத்தமர் போல. அவர் கூறியவுடன் நீலவானம் கூட கருமேக கூட்டங்களை கருக்கொண்டு மழையை கொடுத்திருக்கிறது என்று மெய்சிலிர்த்தான் ஆதித்யன். ராகவன் ஆமோதிப்பது போல் தலையசைத்து பலத்த ஓசையுடன் பெய்த மழையை தோற்குடிக்கும் அளவிற்கு தன் குரலை அதிகப்படுத்தி, உண்மைதான் பிரபு, மன்னர் மகா உத்தமராகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு பிறந்த புதல்வனின் குணத்தை பார்த்தீர்களா அரசே? வடிகட்டிய போக்கிரி இவன். அப்படி ஒரு தந்தைக்கு இப்படி ஒரு தரக்குறைவான மகன் என்று நொந்து கொண்டான். இவ்வாறாக ஆதித்யனும் ராகவனும் உரையாடி வர முன்பு வருணனுக்கு கேட்ட ஓசையானது இப்போது ஆதித்யனுக்கும் கேட்டது. அந்த ஒளியை கேட்டே வருணன் காட்டிலிருந்து வெளியேறிச் செல்ல முயன்ற போது தனது பாதையை மாற்றிக்கொண்டு வேறுபுறமாக சென்றிருந்தான். இப்போது மழையின் ஓசையை விட அதிகமான ஆர்ப்பாட்டத்துடன் அந்த ஓசையானது கேட்க அரசன் அகமகிழ்ந்தான். தான் எதிர்பார்த்த தருணம் நெருங்கிவிட்டதால் அவன் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்து மன்னவனின் முகப்பொலிவை பன்மடங்கு கூட்டியது.